மகர ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். வாழ்க்கை உண்மையா ரொம்ப சுவையானதா மாறும். ரொம்ப மதிப்பு மிக்கதா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமா நிரந்தரமான தீர்வுகளை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல இருந்து நிரந்தரமா நீங்க ஓவர் கம் பண்ணி வர நிச்சயமா இது உங்களுக்கு உறுதுணையாகும். உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன, அதை பண்ணா லைஃப் லாங் எந்த அளவுக்கு உங்களால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்ஸஸ் ஆகும், அதை பற்றியும் நம்ம அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ணுற விதமாகவும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மகர ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் மோகினி மூர்த்தி. ஸோ இந்த மோகினி மூர்த்தியை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக வழிபடலாம். அதாவது மோகினி வழிபாடு தாராளமாக செய்யலாம். அதாவது கதைகள் புராணங்கள் இருக்கு, விஷ்ணு பெருமான் தான் மோகினி அவதாரம் எடுத்து வருவாரு அப்படின்றதா, விஷ்ணு பெருமானுடைய அந்த ஃபீமேல் வேர்ஷன் தான் மோகினி அப்படின்றது புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அப்போ அந்த மோகினி தெய்வத்தை நீங்கள் எடுத்து வழிபடலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா இவங்க த டிவைன் என்சாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இந்த பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த மோகினி தெய்வத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய எப்பேற்பட்ட ஆன்மீக ரீதியான அந்த தாந்திரிக் முறைகளாக கூட இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இந்த மோகினி தேவி மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மோகினி மூர்த்தியை அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து தாராளமாக வழிபடலாம். இவங்களை வழிபடுறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கும்போது,
அதாவது வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்ல, வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்ல, எனக்கு உண்மையா வாழ்க்கை விரக்தி நிலையில இருக்கிறேன். ஒரு வாழ்க்கை வந்து ஒரு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, சுவையானதா இல்ல வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு இந்த மோகினி மூர்த்தி எடுத்து வழிபடும்போது, வாழ்க்கை உண்மையா ரொம்ப சுவையானதா மாறும். ரொம்ப மதிப்பு மிக்கதா உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ யாரெல்லாம் வாழ்க்கையில செக்ஷுவல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அந்த பாதிப்புகள் இன்னும் இருக்குதோ, இல்ல பிரசன்ட்லயும் அது மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கோ, அப்ப இந்த மோகினி மூர்த்தி வழிபாடானது உங்களுக்கு அப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமா நிரந்தரமான தீர்வுகளை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல இருந்து நிரந்தரமா நீங்க ஓவர் கம் பண்ணி வர நிச்சயமா இந்த மோகினி மூர்த்தி உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை தப்பா ட்ரீட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் நீங்க உடனே பார்த்துருவீங்க. உங்களுக்கு இருக்க மைனஸே அப்படி பார்க்க முடியாம வருஷக்கணக்குல அவங்க கிட்ட பழகி அது ஒரு பெரிய பிரச்சனை போய் முடியும் போது அவங்களுடைய உண்மை முகம் தெரிய வரும். ஆனா இந்த மோகினி மூர்த்தியை நீங்க வழிபடும் போது ஒரு நபர்கிட்ட பழகுறீங்கன்னா அவங்களுடைய உண்மை முகம் முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். இதனால எப்பவுமே நீங்க ரொம்பவே அவேர்னஸா இருப்பீங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பீங்க. ஸோ இதற்கெல்லாம் மேல ஒரு விஷயத்த எப்படி நீங்க மேற்கொள்ளணும், ஒரு காரியத்தை எப்படி நீங்க செயல்படுத்தணும், ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி சால்வ் பண்ணணும், இதற்கான எல்லா விதமான யுக்திகளையும் இந்த மோகினி மூர்த்தி உங்களுக்கு எப்பவுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மோகினி மூர்த்தியை நீங்க இஷ்ட தெய்வமா எடுத்து கூட வழிபடுறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் வந்து கிடைக்கும். மகர ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யாரு, அவங்களோட நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன, அதை பண்ணா லைஃப் லாங் எந்த அளவுக்கு உங்களால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஒரு மூவ் கொடுக்க மாட்டீங்க. இப்போ மேனிஃபெஸ்டேஷன்றதே அதுதான். நம்ம என்ன யோசிக்கிறோமோ, எதில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதற்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வு கொடுக்குற வகையில தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம். அது ஆசைகளா, கனவுகளா, வார்த்தைகளா வெளிப்படுத்துவோம். அதுதான் அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே. நீங்க அந்த விஷயத்தை கூட பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலா உங்களுடைய கனவுகள் என்ன, லட்சியங்கள் என்ன, ஆசைகள் என்ன, அதற்கான எந்த ஒரு மூவும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அப்படி கொடுக்காத வகையில தான் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பெரிய அளவுல வளர்ச்சியும் ஏற்படாம இருக்கு. அப்போ உங்களுக்கு சிறப்பான ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ற போது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எதை பேசணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு மூவ் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ எப்பவுமே ஒரே இடத்துல முடங்கி இருக்க வேண்டாம். அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் ஒரு சிறப்பான மேனிஃபெஸ்டேஷனாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்கும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும் நம்பிக்கையோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.